இப்போ எடுத்த உடனே தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து அவனை நான் ஹீரோ வச்சு படம் பண்ண பண்ணிட்டாப்பியா, நீ எனக்கு கொஞ்ச நாள் அடிமையா இரு, என் காலில் உழு. மனுஷன்னா சோறு தான் திங்கணும், வாய்ப்புக்காக கண்டவனுடைய கழிவு தின்னக்கூடாது. சிவி குமாரை பத்தி இருந்தாலும் சொன்னான்ல, அது சொல்லும் போது தான் சொல்றான், உனக்கு ஹாலுசினேஷனாமா, நான் அப்படி சொல்லவே இல்லையாமா. டேய், நான் என்ன சீக்வன்ஸ்ல பேசினான்றது வரைக்கும் நான் சொல்றேன். இந்த அந்தனங்கள் இந்த வலைப்பீச்சுடைய எச்ச புத்தினா தெரியுமா, பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் காசும் கொஞ்சம் மேட்டரும் கொஞ்சம் மீட்டரும் கொடுத்துட்டா போதும், திங்கிறது சோறா இல்ல வேற ஏதாவது. ஆனா அவங்க மீட் பண்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோட்டல்ல தான் மீட் பண்ணாங்க. ஏன்னா அடுத்தவங்க காசுல ஏமாத்தி சுத்தினா அப்படிதான். ஹீரோயின் வேணும்னு கேட்கறாரு. அவன் வந்து என்ன பண்றான்னா, அவங்க கிட்ட கொக்கி போட்டு இவங்கெல்லாம் தடுக்கிறோம்னா நதுக்கு நான் அடிச்சு சட்டியோட இந்த சேலத்துல சென்னை நடக்க விட்டுருப்பான். அங்கேயுமே வந்து டிஆர் பண்ண அவங்க கிட்டே கடலை போட ட்ரை பண்ணியிருக்கான். காலையில அவனை அடிக்கிற மூணு அவங்க ஸ்டுடியோ திறக்கிறதுக்கு முன்னாடி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவன் ஸ்டுடியோ கீழே. அஜ்மல்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவங்க கிட்ட அவங்கள மொலஸ் பண்ண விட்டாங்க. அவங்க அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. ஆனா அவங்க மட்டும் அவங்களுக்கு ஐடியர் அவுடியர் ஐடியர் மெசேஜ் அவங்களுக்கு தொடர்ந்து அனுப்பிச்சுட்டே இருக்கான். ஐ ஹேவ் ப்ரூஃப். சிவி குமாரை பத்தி இருந்தாலும் சொன்னான்ல, அது சொல்லும் போது தான் சொல்றான், அம்மா உனக்கு ஹாலுசினேஷனாமா, நான் அப்படி சொல்லவே இல்லையாமா. ஏன்டா டேய், நான் என்ன சீக்வன்ஸ்ல பேசினான்றது வரைக்கும் நான் சொல்றேன். அந்த ஆள் எப்படி பேசினா, எந்த விஷயத்துக்கு அப்புறம் பேசுறான், பீட்சா சூதுகவும எக்ஸாம்பிளா சொல்லி சொல்றான். அதை சிரிச்சுக்கிட்டே வர சொன்னான். அது மொத்தமா வரணும்னு இருக்கேன் அப்படின்னா, நான் ஊரை ஏமாத்தி பொழைக்கணும்னு இருக்கேன். இப்படி பண்ண தனஞ்சயன்னு படத்தை வேணான்னு சொல்லிட்டான், முடிஞ்சிருச்சு. சிவி குமார் எங்க பிக்சர்ல வரான்னு தெரியுமா, பீச்சாங்கை படம் நாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டோம், பிச்சுட்டு போயிடுச்சு. உடனே ஒரு 6-7 ப்ரொடியூசர்ஸ் முத்தையா கிட்ட வந்து, முத்தையா ட்ரெய்லர் பயங்கரம் போகுது, அதுல ஸ்டுடியோ கிரீன் ஒண்ணு. அப்போ வந்து அவங்களாம் வந்து படம் பார்க்கணும்னு சொல்றாங்க. கார்த்திக் போடலாம் முதல் ஷோ அப்படின்றாங்க. ஓகே கார்த்திக், நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணோம். என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் ஃபோன் பண்ண, கார்த்திக் சிவி குமாரும் அபி அண்ட் அபி இளங்கவனும் வந்து படம் பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி நாளைக்கே வந்துட்டு சொல்லுங்க. இல்ல அவங்க இன்னைக்கே பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி படம் மாதிரி வெளில வரும்போது நம்ம கேட்போம்ல, படம் நல்லா இல்லம்மா ஆனா அப்படின்னு போயிட்டாப்ல. அடுத்த நாள் வர வேண்டியவங்க யாருமே வரல. கேட்டா அந்த வேலை யாருமே ஓப்பனா இங்க எதுவுமே சொல்ல. ஒரு வாரம் கழிச்சு சிவி குமார் ஃபோன் பண்றான், என்னம்மா எப்படி இருக்க, சார் நல்லா இருக்கு சார், சொல்லுங்க படம் பிசினஸ் ஆயிடுச்சாம்மா அப்படின்னு. சரியில்ல சார், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிம்மா ஒரு 40 லட்ச ரூபா கொடுங்க, நான் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றேன். சார் அதான் படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சார் நீங்க படம் ரிலீஸ் பண்ணணும், நான் பார்த்துக்கிறேன் வைங்க ஃபோன் சொல்லி வச்சுட்டீங்க. நேர்ல பேசினா செருப்புல அடிச்சிருவாங்க. ஒரு படம் பிசினஸ் ஆகும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து பிசினஸ் ஆகாத மாதிரி ஒரு முடக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க அதை டேக் ஓவர் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. என்னங்க சார் உங்க சட்டம் வரைக்கும் ஓடிடி எல்லாம் ஓப்பன்ல இருந்துச்சு, யாருன்னா டைரக்டா அப்ளை பண்ணலாம், இது பண்ணலாம். தனஞ்சயன் ஒரு ஆளு இந்த அமேசான் உள்ள போய் இந்த பேப்பர் வியூன்னு ஒரு மேட்டருக்குள்ள போனான் தெரியுமா. அப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவங்க டைரக்டா வந்தா நம்ம கமிஷன் கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப இவங்க டைரக்டா அப்ளை பண்றாங்கல்ல, அதுல அவங்க அமேசான்ல வந்து ஓகே ஓகே அங்க காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண வச்சிடறான். ரிஜெக்ட் பண்ண வச்சுட்டு இந்த நம்பரை வாங்கி அவங்களுக்குள்ள கான்டாக்ட் பண்ணி, நான் வேணா உங்களுக்கு ஓடிடில பேசி பண்ணி தரேன், நான் அப்ரூவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்கால்ட்டி வேலை பாக்குறான். இப்போ ஸ்டுடியோ கிரீன் மர்மர்னு ஒரு கேவலமான குப்பை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா. ஆரியமலை படத்தை வந்து அமேசானுக்கு நாங்க ட்ரை பண்றோம். நீங்க ஆரியமலை பாத்தீங்களா, இப்போ உங்ககிட்ட வந்து நீங்க ஆரியமலை செலக்ட் பண்ணுவீங்களா, மர்மர் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஒரு பிசினஸ் மேன் இவங்க கிட்ட நாங்க எழுதி கொடுக்குறோம், ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க ட்ரையே பண்ணாம ரிஜெக்டட்மா, சரி சார் ரீசன் சொல்லுங்க அப்படின்ற. இல்லம்மா அது ஏதோ குவாலிட்டி படத்துல ப்ராப்ளம். ஆனா இவங்க ரிலீஸ் பண்ண மர்மரை மட்டும் எப்படி அமேசான் எடுத்தான். இவங்க என்னன்னா, நாங்க இருக்கோம் வாங்கன்னு பிடிச்சி கிட்னி எல்லாத்தையும் குந்தாணி எல்லாத்தையும் உருவி விட்டுறது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ரிலீஸ் பண்ற படம்லாம் முதல்ல ஒரு 100-150 தியேட்டர் பிளாக் பண்ணிடுவாங்க. ஆனா முதல் நாள் ரிலீஸ் பண்றது 40-50 தியேட்டர் தான். அடுத்த நாள் படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, இவங்க இந்த இன்ஃபுளுசஸ் கர்மாந்திரம் பிடிச்சது இருக்குல்ல, அதுல வச்சு சூப்பர்னு சொல்ல வச்சுட்டு அடுத்த நாள் தியேட்டர் வந்து 100 தியேட்டரா மாத்திடுறது. அப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும், படம் நல்லா இருக்கிறதுனால தான் தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தோணுது இல்லை. அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. மாநகரம் நடித்தேன்,
அப்போ எனக்கு எஸ்ஆர் தங்க பிரபாகரனுடைய அவருடைய நம்பர் எனக்கு கிடைச்சது. அங்கே ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணிட்டோம், படம் ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுவாக இப்போ 10 daysல வந்து என் படத்தை தூக்கிட்டாங்க. எதுக்காகனா ஒரு மிகப்பெரிய காவியத்துக்காக. என்ன படம் சொல்லுங்க? ஸோ ட்ரிபிள் ஏ ரிலீஸ் ஆகி 2வது நாள் எந்த 2வது வரும். எனக்கு 80% சீட் ஃபில்லு வீக் டேஸ்ல. அங்கே 10 பேர் கூட உட்காரல. செகண்ட் வீக்கே போயிட்டு எல்லா தேட்டர்லையும் கேட்குறேன், சார் ட்ரிபிள் ஏ தான் ஓடல சார், என் படத்தை கொடுங்க சார். நான் ஒரு மாதிரி லைஃப் நொந்துட்டேன். ஏன்னா வீடு அடமான வச்சுட்டேன், காசு வரல, வீட்டுக்கு வட்டி கட்டணும், நடுத்தரல என் பாக்கெட்ல அந்த கடைசி ₹1 வரைக்கும் நான் அந்த படத்துக்கு போனேன். எனக்கு வந்து ஒரு ஹோப்பா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தங்க பிரபாகரன் அவர்கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம வேற ஏதாவது படம் பண்ணலாம். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்ணுறதுக்காக இருந்தேன். ஆமாம் நாளைக்கு ஆஃபீஸ் ஆமாம், ரொம்ப நல்லா பேசுவேன், ரொம்ப நல்ல ஒரு அப்படின்னு போனேன். போன உடனே நல்ல மரியாதைலாம் கொடுத்தாரு. வாங்க கருத்தை உட்காருங்க அப்படின்னாரு. சார் தேங்க்யூ சார் அப்படின்னு. பணம் போட்டத்தை எடுத்துட்டீங்களா? சார் பிரேக் ஈவன் சார். பிரேக் ஈவனா? வாய்ப்பு இல்லையே, படத்தை ஓடவே விடலையே, அப்புறம் எப்படி பிரேக் ஈவன் எடுத்திருப்பேன் அப்படின்னு முதல் நிற்பாங்க. நீ சினிமாவுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னாரு. சார் 3.5 வருஷம். பீச்சாங்குடைய பட்ஜெட் அப்படின்னாரு. சார் 65 லட்சம். அது எப்படிமா சினிமாவுக்கு வந்து ஒரு 3.5 வருஷத்துல 65 லட்சம் ரூபால படம் எடுத்துட்டு நீங்கெல்லாம் ஜெயிச்சிட்டீங்கன்னா, அப்போ இங்க நாங்க கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கி வச்சிருக்க ஹீரோஸ்லாம் என்ன ஆவாங்க? நீ என்ன பண்ணு, ஒரு 4-5 வருஷத்துக்கு சைடு ரோலா பண்ணிட்டு அப்படியே போயிடு. மாறலாம் உடைக்கிறாங்க நம்மள. இல்ல நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஹீரோவா பல நடிகர்கள் வந்திருக்காங்க. ஏன் இன்க்ளூடிங் எஸ்கேவே வந்து ஒரு ரெமோ படத்தப்ப மேடையில பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எடுத்த உடனே தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து பாப்பா அவனை நான் ஹீரோ வச்சு படம் பண்ணு பண்ணிட்டாப்லையா? அவருக்கு ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துதான். அப்படி இல்ல, நீங்க ஒருத்தர் திறமையானவர்னா உள்ள கூப்பிடுறீங்க, ஏன் நீங்க டேரக்டா ஹீரோ அப்படின்னா, நீ எனக்கு கொஞ்ச நாள் அடிமையா இரு, என் காலில் உழு, நான் எங்க போனாலும் என் பின்னாடி வா, என் நாய் மாதிரி வா அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கு. இதே நான் போயிட்டு இவ்வளவு ஏன் பிரதர் அது மீறி ஒருத்தர் வளர்ந்துதான் வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து கேக்குறேன், இன்னைக்கு நான் தங்கத்தட்டுல சாப்பிட்டேன்றதுக்காக நான் வளர்றதுக்கு முன்னாடி எவனோ போட்ட நரவலை சாப்பிட்டேன்னா அது எனக்கு குத்தாது. மனுஷன்னா சோறு தான் திங்கணும், வாய்ப்புக்காக கண்டவனுடைய கழிவு தின்னக்கூடாது. அடுத்த படம் என்ன லைன் வச்சு? அடுத்த படமா கண்ணால் காண்பது போய் ரிலீஸ்க்கு இருக்கு. ஓகேவா, போர்க்குடி ஒரு திருட்டு கம்நாட்டி பேமானியால அது என்ன நன்மை எனக்கு தெரியல. அதை பத்தி நான் ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து அந்த ஆர்வலம் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கமெண்ட் சிரிப்பு தாங்க வருது. நீயே ஒரு கஞ்சா குடிக்கி, அதனால நீ என்கிட்ட செருப்பால் அடிவாங்க. நான் கூட சொன்னேன், நீ சரியான ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா, அவனுக்கே இப்ப சொல்றேன், நீ சரியான ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நான் கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணேன்றத ப்ரூவ் பண்ணு. இப்போ இந்த அந்தனன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் மேல என்னன்னா இந்த கர்ணன் ஒரு டுபாகூர் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்கிட்ட வந்துட்டு நான் நன்றி மறக்காத ஒரு ஆள். ஓகேவா, என்கிட்ட வந்துட்டு கார்த்திக் நான் பைலட் ஃபிலிம் பண்றேன், நான் டேரக்டர் ட்ரை பண்றதுக்கு இன்வெஸ்டர் பிடிக்குது, நான் பைலட் ஃபிலிம் பண்றேன், எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, சரி நம்மளுக்கு வந்து முதல்ல கேமரா முன்னாடி நிற்க வச்சாலாச்சே அப்படின்னு சொல்லி, சரி சார் பண்ணலாம்னு சொல்லி நான் போய் கதை கேட்குறேன். ஒரு ஒரு டிராவல்ஸ் டிரைவர், கார் டிராவல்ஸ் டிரைவர் ஹீரோயின் வேணும்னு கேட்குறாப்புல. நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணாரு, யாரும் கிடைக்கலன்னு பண்ணி, அவன் அப்பதான் தெரியல ஏன் கிடைக்கலன்ட்டு. நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து 46 படத்தில் பேரா பண்ணாங்க. நான் சரிப்பா ஃபோட்டோ அனுப்புமான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படிங்கும்போது, அவங்க வராங்கன்ற ஒரு இதில் தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஹீரோயின் டேரக்டர்லாம் பேச மாட்டாங்க, சார் இதுலனா இருக்கு நாங்க நம்பர்னு கொடுத்துட்டு அவங்க கிட்டே சொல்லிட்டேன், இந்த மாதிரிங்க இவர் தான் அவருடைய நம்பரு, அவர் தான் டேரக்டர், கான்டாக்ட் பண்ணுவார். ஓகே கார்த்திக் அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் கூட்டாச்சு, ஷூட்டுக்கு கிளம்பி போகிறோம். சேலத்தில் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நர்வினி கால் பண்ணுறாங்க, கார்த்திக் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா? நான் சொல்லுங்க அப்படின்னு, நான் உங்களுக்கு மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கேன் அதை பாருங்க அப்படின்னா. அவன் வந்து என்ன பண்றான்னா அவங்க கிட்ட கொக்கி போட ட்ரை பண்றான். அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியாதா? இத்தனைக்கும் அந்த ஆளுடைய பொண்ணு வயசு இருக்கும் அவங்களுக்கு. நான் அந்த ஆள் அடிச்சு சாகடின்னு தான் போனேன். சுசீந்திரன் சார் சக்தி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, வேணாம் கார்த்திக் நீ ஒரு அடிச்சாலும் தான் செத்துருவான், அப்புறம் கேஸ் உன் மேல வந்துடும் அப்படி நீட்டா போயிட்டு, நீ சினிமா பண்ண வந்தியா இல்லை என்ன பண்ண வந்த? இல்லை நான் அப்படி பண்ணவே இல்லை கார்த்திக், ஆடுறா அப்படின்னு இந்த வாயை முட்டன் தான். இவங்கெல்லாம் தடுக்கணும்னா என்னதுக்கு நான் அடிச்சு ஜட்டியோட இந்த சேலத்துல சென்னை நடக்க விட்டுருப்பான் அப்படின்னு சொல்ல வந்துட்டேன்னா, இது போச்சு நான் படம் நடிக்க மாட்டேன், நீ பண்ண முடியாது போடா, இப்போ எச்சே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போய் ஜாக்குவார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்.
சொல்லுங்க கர்ணன் என்ன விஷயம் அப்படிங்கும்போது, இல்லை சார் இந்த மாதிரி அவர் வந்து என் படம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிக்காம போயிட்டது, எனக்கு 15 லட்ச ரூபா லாஸ். அப்புறம் ஏன் கத்தி இப்ப நடிக்க மாட்டேன்? அவன் என் ஃப்ரெண்டு ஹீரோட்ட தப்பா பேசணும், அவனை எடுத்து போட்டு விடு வாய்ஸ் நோட்டா, ஜாகவரண்ண யோ ஏஞ்சி வெளில போய அப்படின்ட்டு. சரி கார்த்திக், ஏதோ பாவம் இது பண்ணிட்டான், கொஞ்சம் முடிச்சு கொடுத்துறேன், சரி வர சொல்லுங்க வந்தான். சரியா பண்றாப்புல, எத்தனை நாள் வேணும்? 3 நாள் கொடுத்தா போதும் அப்படின்னா. அண்ணா 10 நாளாச்சு தேவைப்படும், நான் போறேன். என்ன பட்ஜெட் ஃபிக்ஸ் ஆனீங்க? ஃபைனலா 2500 3000 ரூபாய் என்னவோ சொன்னான். ஜாகரனுக்கு கோவப்பட்டாரு, ஏய் நானே ஒரு 25,000 ஒரு நாளைக்கு கேட்கலான்னு பார்த்தேன், அவனே 10,000 ரூபாய் கேட்டான்னு பார்த்தேன். நீனா 2000, அவன் ஹீரோயா, அவன் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு சொன்னான்னு. நான் சொன்னேன், என்ன விடுங்க 2500 ரூபா தானே, ஓகே. 10 நாளா எந்த அப்டேட்டுமே இல்லை. சரி, இதே எப்படி அந்த நான் ஃபோன் பண்ணேன் அவனுக்கு, நான் ஃபோன் பண்ணேன் அவனுக்கு. ஃபோன் பண்ணும்போது அவன் வந்து இது மாதிரி பஞ்சாயத்து முடிஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. நான் அவனை திரும்ப கதை சொல்றேன். டேய் எனக்கு கதை மாரிலாம் தெரியும், பவுண்ட் எங்கடா? இல்லை என் கையெழுத்து அழகா இருக்கும், அதனால நான் வந்து டைப் பண்ணல, அந்த ஈர வெங்காயத்தை போட்டோ எடுத்து அனுப்புடா. இல்லை நீ நான் இவ்வளவு திமுறா பேசுற, நான் அவன் கூட படம் பண்ணுவேன். நீ என்னடா வேணா என்னைய வச்சு படம் பண்றது? நான் சொல்றேன் நான் படம் பண்ண போறது இல்லை. ஓ அண்ணா, அதாவது இந்த கர்ணன் வந்து அந்தனன்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி என்ன படம் பண்ணதான். இந்த அந்தனன்கள் இந்த வலைப்பீச்சுடைய எச்ச புத்தினா தெரியுமா? பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் காசும் கொஞ்சம் மேட்டரும் கொஞ்சம் மீட்டரும் கொடுத்துட்டா போதும். அது உண்மையா போய் என்ன கேட்கணும், அந்தனனுக்கு ஃபோன் பண்ணேன், பிஆர்ஓ கிட்ட இருந்து வாங்கி, சார் இந்த மாதிரி நான் கார்த்திக் பேசுறேன். எந்த கார்த்திக்? இல்லை சார், நீங்க என்னை பத்தி ஒரு வீடியோ பேசுறீங்க, பீச்சாங்கை ஹீரோ, அது நான் தான் சார். என்ன ஃபர்ஸ்ட் நக்கலா? என்ன இல்லை சார், என்னை பத்தி நீங்க பேசின விஷயம் தப்பு, அது என்னன்னு முழுசா உண்மை தெரியாம நீங்க பேசுனது ரொம்ப தப்பு சார், அது வேற ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. நான் உண்மை இது கேட்கணும், எனக்கு சொன்னவர் உண்மையை அவர் சொன்னாரு, அதை நான் போட்டேன். நான் அப்ப கேட்டேன், உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நைட்ல பிரார்த்தனை தொழில் பண்றாங்கன்னு சொன்னா அதை விசாரிக்காம போட்டுருவீங்களான்னு கேட்டேன். ஏய் என்ன திமிரா பேசுற அப்படின்னா, ஏண்டா என்னை பத்தி போறது முன்னாடி நீ உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சு போட்டுக்கணும்டா, வெண்ண நான் வரண்டா நாளைக்குன்னு சொல்லிட்டு காலையில அவனை அடிக்கிற மூடு. அவங்க ஸ்டுடியோ திறக்கிறதுக்கு முன்னாடி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் ஸ்டுடியோ கீழே. சத்தியமா அவனுக்கு அடிக்கணும்னு தான் போனேன், ஏன்னா எனக்கு கோவம். ஆனா என் லாஜிக் என்னன்னா, இவங்க என்ன அடிச்சுக்கிட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், பார் என்னை பத்தி நீ வீடியோ போட வேணாம் நான் சொல்லவே இல்லை, ஆனா எது உண்மைன்னு தெரிஞ்சு நீ போட்டுடணும். இல்லைங்க நாங்க வந்து இதுக்கான வீடியோ நாங்க உங்களுக்கு போட்டுடுறோம், இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டாங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணல, அந்த வீடியோ டெலீட் பண்ணல. இவங்க போட்ட அடுத்த வீடியோ என்னை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு மட்டும் 5 நிமிஷம் இது பண்ணுது. நேற்று நம்ம ஒரு படத்துடைய ஹீரோவை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆமா, அவர் வந்து அவருடைய தரப்புல வந்து நியாயத்தை சொன்னாரு. இப்போ அந்த பிரச்சனை சங்கங்கள்ல இருக்குதுன்னு அவங்க பாத்துப்பாங்க. நீங்க கிளாரிட்டி கொடுத்தீங்களா? சோ இந்த விஷயங்கள் இப்படிதான் நடந்துச்சிருக்கலாம். ஜாகவர் அண்ணன் கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் 13 பக்கம் பேப்பர் கொண்டு போய் கொடுக்குறேன். அதை அவங்க பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. ஜாகவர் அண்ணன் நான் சொன்னேன், உங்களுக்கு டவுட் இருந்தா ஜாகவர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, யாரும் தப்புன்னு. அதையும் கேட்கல. எல்லா பிரச்சனையை பத்தி பேசுறீங்க, உங்க பிரச்சனையை பத்தி பேசுறீங்க, பட் இதுக்கான தீர்வு தான் என்ன? இதுக்கான முடிவா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அப்பவே அதை சரி பண்ணிடுங்க. விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் தப்பு ரொம்ப பெருசா வளர்ந்து நிற்கும். இதுக்கு நடுவுல ஒரு புரோக்கரை மறந்துட்டேங்க, கேபிள் சங்கர்னு ஒரு புரோக்கர். அவன் வந்து அதாவது தனஞ்சயனுக்கும் சிவி குமாருக்கும் நடுவில் மாமாவில் பாக்குறாங்க. ஒரு நொடின்னு ஒரு படம் வச்சுல, அந்த படத்துடைய படம் வந்து சக்சஸ்ன்னு சொல்றாங்க ஓடிடியில போட்டு. படத்தை இது பண்ண தனஞ்சயன் வந்து அடுத்த ஒரு படத்தை வந்து அதே டீமை வச்சு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு காசு வந்துருச்சு. சிவி குமாருக்கும் இதுவாயிடுச்சு. இப்போ இந்த கேபிள் சங்கர் இருக்கான்ல, அந்த படத்தை கைமாத்தி விட்ட மாமா வேலை பார்த்ததுக்கே அவன் ஒரு புது கார் வாங்கியிருக்கான். நீ வியாபாரம் பண்ணணுமா, நீ பணம் போட்டு படம் எடுத்து அதுல நீ பண்ணு. இந்த கேபிள் சங்கர் ஒண்ணு பண்ணாங்க ஆரியமலா படத்துக்கு. அந்த படத்தை வந்து சோனி லிவ்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இதே இந்த தனஞ்சயனுடைய கான்டாக்ட் மூலியமா அவன் எவ்வளவு தெரியுமா கோட் பண்ணியிருந்தான்? 65 லட்சம் ரூபாய். பேராசை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்த இது செப்ட் ஆகாதுன்னும் போது என்ன பண்ணிருக்கணும், குறைச்சிருக்கணும்ல. 12 லட்ச ரூபாய்க்கு படத்தை வாங்குறேன்னு சொல்லி பேசிட்டு ₹1 கூட ப்ரொடியூசர் கொடுக்கல. கேட்டா அந்த 12 லட்ச ரூபா வந்து நாங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு செலவு பண்ணுவோம், எங்களுக்கு அதுல 30%, உங்களுக்கு 70%. எனக்கு ஒரு டவுட், இவங்க 1 கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுப்பாங்க,
அந்த படத்துல வந்து வியாபாரம் பண்றதை வந்து நீ எடுத்து போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவ. உனக்கு என்ன வெங்காயத்துக்குடா நாங்க வந்து 30% கொடுக்கணும், புரோக்கர் பசங்களா தானே தோணும். அதுல கூட சேர்ந்து ராமச்சந்திரன் ஒருத்தன், அவர் பெரிய வைக்கலாமா. அந்த சிவி குமார் ஆரியமலா படத்துக்கு 3 லட்சம் ரூபாய் அவுட் ரேட்டுக்கு ஆடியோ வாங்கிட்டு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டென்ட் எல்லாமே கொடுங்கம்மா, அக்ரிமெண்ட் எல்லாமே கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தோம், அது செல்லாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அது ஃபார்மெட் சரியில்லைன்னு. சரி நீங்களும் ஒரு ஃபார்மெட் அனுப்புங்க அப்படின்றான். அவன் அமிச்சா அந்த ஃபார்மெட் தான் அது. சரி போனா போது மறுபடியும் ஒரு 1200 ரூபாய் இந்த நாய்க்கெல்லாம் அளவு வேண்டியதா இருக்குன்னு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து போட்டா அன்னில இருந்து ஆள் அப்ஸ்காண்டு 4 மாசம் ஆச்சு. திங்கிறது சோறா இல்ல வேற ஏதாவது. ஆனா அவங்க மீட் பண்ற இடம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ல தான் மீட் பண்ணாங்க. பின்ன அடுத்தவங்க காசுல ஏமாத்தி சுத்தினா அப்படிதான். ஸோ இவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்க? பிரதர் விலங்கினா அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனஞ்சயன், சிவி குமார், கேபிள் சங்கர் கிட்ட எல்லாம் போயிடாதீங்க. பட்ட நாமத்தை சாத்திட்டு ரோகரான்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி யாராச்சும் இவங்க 3 பேர்கிட்ட ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா சொக்காவை பிடிச்சி கழுத்தா மட்டும் வைங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த நர்வினி இருக்காங்கல்ல, நர்வினி அதான் அந்த 46, அதாவது இந்த கர்ணன் மாரியப்பனால இதுவானாங்க இல்லையா, அவங்க 46 படத்துல பேரா நடிச்சாங்க. அங்கேயுமே வந்து டிஆர் பால் அவங்க கிட்டயும் கடலை போட ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காங்க, சினிமான்றது இட் ஷுட் லுக் ஃபார் பேஷன் அண்ட் டேலண்ட், நாட் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஜென்ரலா எல்லாருக்குமே அமைச்சிருக்காங்க. எனக்கும் வந்துச்சு, நான் அதுக்கு ரியாக்டே ஆகல. ஆனால் டிஆர் பால ரியாக்ட் ஆகி டென்ஷன் ஆயிருக்காங்க. அவங்கள சண்டை கட்டி நீ பண்ண வேணா நான் பண்ண வேணான்ட்டாங்க. அப்படின்னு 2 நாள்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஹை நர்வினி அவ்வாறுன்னு வெக்கங்கட்ட மானங்கட்ட கம்னாட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு. இதே நர்வினி இந்த விஷயம் ஷூட் முடிச்சுட்டு சென்னையில இருந்து டென்மார்க் போறதுக்கு முன்னாடி மாலுக்கு போயிருக்காங்க. அங்க அஜ்மல்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, ஆக்டர். அவர் அவங்கள பார்த்துருக்காரு. அவங்க கிட்ட பேசிட்டு நம்பர் வாங்கிட்டு இந்த மாதிரி நாளைக்கு ஒரு படத்துக்கு ஹீரோயினுக்கு நாங்கள் பார்க்குறோம், ஆடிஷன் இருக்கு, எங்க எங்க ஏதுன்னு கேட்கும்போது அவங்க ஃபாரினர் போது ஓகே அப்படின்னு ஆடிஷன் இருக்கு வரீங்களான்னு. அவங்களும் இல்லை எனக்கு நாளைக்கு ஃப்ளைட் இருக்கு, இல்லை நீங்கள் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி வந்துட்டு போங்க, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் அப்படின்னு இருக்காங்க. அங்கே அவங்க போயிருக்காங்க. அது வந்து ஆடிஷன் நடக்கிற மாதிரி இடமா தெரியல, அது ஒரு ஹோட்டல் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் கேட்டதுக்கு அவங்க சாப்பிட போயிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க கிட்ட அவங்கள மொலஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அஜ்மல், ஆக்டர் அஜ்மல். அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, கிளம்பி அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச, ஆனால் அவன் மட்டும் அவங்களுக்கு ஹை டியர், ஹவு டியர், ஹை டியர்னு மெசேஜ் அவங்களுக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே இருக்கான். ஐ ஹாவ் ப்ரூஃப், உங்களுக்கு வேணா நான் நர்வினி நம்பர் தரேன், யூ கேன் கால் அண்ட் ஹாவ் தி கன்க்ளூஷன். ஸோ அதனாலதான் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய நடிகை, நல்லா நடிக்க தெரிஞ்ச தமிழ்நாட்டு பெண்கள் சினிமாக்குள்ள வரது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது வேற ஸ்டேட் பொண்ணுங்க வராங்க உள்ள. வந்து நீங்க தமிழ் கதாநாயகிகள் அதிகமா இல்லாம போன காரணம் இது ஒரு காரணமா? இதுதான் காரணம். Anyways, brother, wish you all the best. Thank you so much. So lot of time spend பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. Thank you.